வணக்கங்க. வாழ்க வளமுடன். அதாவதுங்க ஒரு மனிதனுக்கு வந்து 7ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க, நண்பர்கள், கூட்டாளி அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்க. வெளியில போனா அவரு பணம் கொண்டு வரணும்னு அவசியமே கிடையாதுங்க. நண்பர், கூட்டாளி நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்ல ஒரு அமைப்பில இருக்கும். அதே 7 கூடயும் 11ஆம் இடத்துல இருந்தா, வாழ்க்கை முழுவதும் அந்த ஃப்ரெண்டு வந்து நல்லா செய்றது, அவரு வேலை சம்மந்தப்பட்டது வேலைக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. கல்யாணம் சம்மந்தப்பட்டது எல்லாமே அவங்க ஃப்ரெண்டு செஞ்சு குடுப்பாங்க. ஒரு மனிதனுக்கு வந்து 7 கூடியன்னு சொல்லக்கூடியது 11ஆம் இடத்துல இருந்தா நல்ல வருமானம், நல்ல ஒரு எண்ணங்கள், மனநிலை அப்படிலாம் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா 7 கூடை வந்து 11ஆம் இடத்துல நண்பர், கூட்டாளி. மனைவியே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கணவர் சொல்றது தான் கேட்பாங்க. மனைவியே பார்த்தீங்கன்னா, கணவர் சொல்றது தான் கேட்பாங்க. அந்த மாரி ஒரு அமைப்பு வாழ்க்கையில செழிக்கும். ஆனா 7 கூடயும் 11ஆம் இடத்துல இருந்தாலே, லக்னாதிபதி 1, 5, 9ல இருந்தாலே வாழ்க்கையில செழிப்பாரு, வாழ்க்கையில முன்னுக்கு வருவாரு, வருமானம் கிடைக்கும். எந்த வகையிலயுமே வந்து அவர் செஞ்சுட்டே இருப்பாரு. இல்ல 1, 5, 9 நல்லா வளர்த்துருக்கணும். 11ஆம் இடம் நல்லா இருக்கும்போது, நல்ல அமைப்புள்ள மனிதனா வாழ்வாரு. பேரும் புகழா வாழக்கூடிய வாய்ப்பு அந்த மனிதனுக்கு இருக்கு. பேரும் புகழா வாழக்கூடிய